ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை அல்வா பண்ணுறேன். கோதுமை மாவை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். கோதுமை வறுக்கிறதுக்கு முன்னாடி முந்திரியை போட்டு வறுத்து வச்சுட்டு அது மேலேயே கோதுமையும் போட்டு வறுத்துடலாம். கோதுமை வறுபட்ட உடனே கேசரிக்கு பண்ணுற மாதிரி ஜலத்தை கொட்டணும். ஜலத்தை கொட்டிட்டு அது நல்லா வேகணும். கோதுமாவு நல்லா ஜலத்தை கொட்டிட்டு வாட்டரை கொட்டி கொஞ்சம் அது நல்லா வேகணும். கோதுமாவு வெந்த உடனே கோதுமாவு எவ்வளோ அளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு 1.5 மடங்கு அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கணும். இது நல்ல மாவு வெந்த உடனே அந்த சர்க்கரையும் போட்டு கலரணும். இப்போ நான் கோதுமாவை வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சர்க்கரை போட போகிறேன். இப்போ சர்க்கரையை போட்டாச்சு. சர்க்கரையை போட்டு நல்லா கொதித்து வந்தோடனே பால் கெட்டியானதுன்னு அப்படியே இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். அப்போ பாருங்கள். இவ்வளவுதான், கோதுமை அல்வா ரெடி. எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாய்.